ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா S8 அல்ட்ராவோட ஒரு காப்பின்னு சொல்லலாம். அதோட வாட்ச் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து அல்ட்ராவோட காப்பின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மார்ட் வாட்சாக யூஸ் பண்ணுவோம். அவங்க சின்ன பசங்க யூஸ் பண்ணுறதுக்கான அவங்க ஒரு டச் வாட்ச் கேட்டே இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க வாங்கி கொடுக்கலாம். அது போல் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீஷோவில் ஆர்டர் பண்ண கேட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய வாட்சஸ்லாம் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸிங் என்னன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறப்ப இது போல் நார்மலான பேக்கிங்கில் தான் இருக்கும். S8 அல்ட்ராவோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். அது போலலாம் இது இருக்காது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இந்த பேப்பர் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜர் இருக்கும். இது வந்து மேக்னெட் சார்ஜர் கிடையாது, ஃபிக்ஸிங் சார்ஜர் தான். வாட்சை வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே வச்சுக்க முடியும். அண்ட் தென் நம்மளோட வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க. வாட்ச் ஃபேஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் டிஸ்பிளே உள்ள ஒரு LED டிஸ்பிளே மாதிரி சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்குது அப்படின்றது. ஏன்னா அதில் ஒரு ஷேடோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கொயராக இருக்கும் சின்னதாக. இது ஃபுல் டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தா அவங்க சூப்பராக வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கூட செல் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாதனால இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். அவ்வளோதான் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். இந்த வாட்சை நான் வந்து மீதி ஃபுல்லாக வந்து அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ராப்பு வரும். ஸ்ட்ராப்பு வந்து எடுத்தால் ஒரிஜினலுக்கும் இந்த டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வாட்சை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்தாண்ட, அந்த ஸ்ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்தாண்ட ஒரு மெட்டல் வந்து ஃபினிஷ் இருக்கும். அதை வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராப்புக்கு. அது மட்டும்தான் இதில் தெரியாது. மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட காஸ்ட்லியாக வாங்குறதும் சரி, இதுக்கும் தெரியும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது போல் தான் வந்து ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்சை ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மேலே வந்து டிஸ்பிளே கவர் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் சென்சாரை கவர் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அன்ராப் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பல பலன்னு சொல்லிக்குது ஒரிஜினல் நிறைய. பட் ஆனால் இதில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வாட்சில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், க்ரோன் கண்ட்ரோல் கிடையாது. ஒரிஜினல் சீரீஸ்லேயும் சரி, காப்பி சீரீஸ்லேயும் சரி, நம்மளால் க்ரோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் அது கிடையாது. நெக்ஸ்ட் இந்த சைடில் ஃபிசிக்கல் ஓவரின்னு வரப்போ ஸ்பீக்கர் இருக்குது. ஓரளவுக்கு தான் வந்து டீசெண்டான ஒரு குவாலிட்டி தான் வந்து அவுட்புட் கிடைக்குது. ஸ்பீக்கர் அந்தளவுக்கு லவுடாக இல்லை. அண்ட் தென் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக ஆட் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ப்ளே பண்ணலாம். ஸோ சிம் ட்ரைவாக இருக்கும்னு நான் நினச்சேன், அது இல்லை. அண்ட் தென் இங்கே பவர் ஆன் பட்டன்ஸ், க்ரோன் கண்ட்ரோல் இருக்குது. பின்னாடி சென்சார் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் மட்டும்தாங்க ஒரிஜினல். மீதி வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு போல்டு மாரி இருக்கு இல்லையா, அது வந்து டூப்ளிகேட். நான் இந்த சைடு ஒயிட்டில் வச்சு இருக்கிறதுல உங்களுக்கு போல்டு தெரியும், அது வந்து ஒரிஜினலாக போல்டே இருக்கும். அண்ட் தென் அதில் வந்து இந்த ஸ்ட்ராப் போடுறதுக்காக ரெண்டு சைட்லேயும் வந்து பட்டன் மாதிரி இருக்கும். ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டனு. இந்த சைடு பட்டன் மாதிரி இருக்கும் பிளாக்ல, ஆனால் அது பட்டன் கிடையாது. ஸ்டிக்கர் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதையும் முடிச்சிட்டாங்க. அந்த போல்டையுமே சரி ஸ்டிக்கர் ஒர்க்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இது ஒரு காப்பின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களால் வந்து யாராவது ஏமாந்து வாங்க வேணாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சிம்பிளான ஐடியாஸ் வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த காப்பியாக இல்லை ஒரிஜினலா அப்படின்றத. அண்ட் தென் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே மாதிரி வந்துருக்கும். ஆனால் சிம் ட்ரே கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மோடு யூஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலாக வந்து S9 அல்ட்ராவோட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிம் ட்ரைவாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது S8 அல்ட்ரா. ஸோ சின்னதாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதுலேயும் தெரியும். அண்ட் தென் வாட்ச் இன்டர்ஃபேஸுக்கும் டிஸ்பிளேக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். அதோட டிஸ்பிளேக்கும் இதோட டிஸ்பிளேக்கும் இந்த சைடு இருக்குது, ரைட் சைடில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் காப்பி. ஸோ அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் தான் இது. நெக்ஸ்ட் இதோட வால்பேப்பர் மாற்றுறதுக்கு நம்ம நார்மலாக வாட்சஸில் க்ரோனை வந்து யூஸ் பண்ணுவோம். இது போல் க்ரோனை யூஸ் பண்ணால் நம்ம டிஸ்பிளே வந்து வால்பேப்பர் மாறும். பட் ஆனால் இதில் வந்து அந்த செட்டிங்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம சைடில் வந்து ஸ்வாப் பண்ணாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிடும். சில இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து அது ஒரு ஃபீச்சர் இல்லை, க்ரோன் கண்ட்ரோல். அது ஒன்று மட்டும் இல்லை. அதுவும் இருந்துச்சுன்னா இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து குறைச்சிட்டாங்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் வரும். ஃபுல் டிஸ்பிளேவே அவ்வளோதான் பொழுது, எனக்கு அது தெரியல. நான் வந்து லோ டிஸ்பிளேல யூஸ் லோ பிரைட்னஸில் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபுல் டிஸ்பிளே வேறு. அண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஸ், அதாவது மெனு பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்களே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வந்து லிஸ்ட்டு, கைடு, அதுமாரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. க்ரோன் அதுலேயே நிறையா இருக்குது. நிறைய மெனு ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நமக்கு வந்து எப்பயுமே பிடிச்சது இந்த இது தான். அண்ட் ஸ்மூத்தான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு டிஸ்பிளேல, அது மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்டு ஹார்ட் ரேட்டிங் வரப்போது பாருங்கள். லைட் இண்டிகேஷன் எரிதானே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சாரில் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரிஜினல் வாட்ச்லேயே இப்படி கொடுத்துருக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப லைட்டை வந்து சார்ஜ் எடுக்காமல் இது போல் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இந்த வாட்சில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் சென்சாரோட பிரைட்னஸ் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. க்ரீன் லைட் தான், ஆனால் பொசிஷன் எல்லாமே மாறி இருந்துச்சு.
அதில் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் அப்படி இருந்ததுன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஒரு எல்லாமே ஒரு 60 டிகிரி தள்ளி வந்து வச்சிங்கன்னா வச்சிருந்துச்சு 4 லைட்டுமே சேம் 4 லைட்டு தான். பட் ஆனால் வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதையும் வச்சு நம்ம இது வந்து டூப்புன்னு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சும் ஒரு சில வாட்ச்லாம் வந்து க்ளோனானே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் உங்களுக்கு டிஸ்பிளே வச்சு சொல்லலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட ஆப் கண்ட்ரோல்னு வரப்போ ஆப் கண்ட்ரோலும் அவங்களே வந்து இது வேறு கொடுத்துருக்காங்களே அது வந்து வரும். நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ராப் நார்மலாக எல்லா வாட்ச் நம்ம ஸ்மார்ட் வாட்சில் போடுறோம்ல அது போல வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்டு ரொம்ப லைஃப் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதில் அந்த பட்டன் ஒர்க் ஆகுது இல்லையா, ஸோ ஈஸியாக வந்து தேஞ்சிரும், ஸோ லூஸ் ஆகிடும். அதெல்லாம் இதில் வரக்கூடிய மேஜரான இஷ்யூஸ் தான். அண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி போகிறப்போ கொஞ்சம் ரப்பருன்றப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அண்ட் தென் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு வந்து சூப்பராகவே சூட் ஆகும். கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு வாட்சோட ஃபேஸு. நீங்கள் ஏன்னா உங்களோட பசங்களுக்கோ இல்லை கிட்ஸுக்கான வாட்ச்னால் இது வந்து நம்ம வாங்கி தரலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கிட்டிஷாக தான் இருக்கும், சைஸ்லையும் சரி எல்லாமே சரி. அண்ட் ஃபிட்டிங்ஸ்னு வர்றப்போ நம்ம ஹேண்டில் வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வந்து சூட் ஆகிற மாரி தான் இருந்துச்சு. போட்டிங்கன்னா டூப்புன்னு தெரியாது டிஸ்பிளே பார்க்குற வரைக்கும். மற்றபடி எல்லாமே வந்து வாட்ச் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆப் வந்து காட்டும். அது குரோம்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா உள்ளே வந்து சில செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அண்டு உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். பண்ணாமலும் யூஸ் பண்ணலாம், அதையும் வந்து வேணால் ட்ரை பண்ணிங்க. ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸில் இது போல தான் இருக்கும். ஹரே ஃப்ரீ அப்படின்னு ஃபைன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போட பேர் காட்டும். அதை வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதில் ரைஸ் டு வேக்கப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்டு சில ஃபேஸஸ் தான் வந்து வச்சுக்க முடியும். மற்ற வீடியோஸ்லாம் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா வீடியோஸுமே வந்து எல்லா ஃபேஸஸுமே வச்சுக்கலாம் வாட்ச் ஃபேஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. சில ஃபேஸஸ் மட்டும்தான் ஃப்ரீ, மற்றதெல்லாம் வந்து டைமண்ட் அப்படி எதுவும் அதில் வருது. அதுனா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் நம்ம நினச்சாலுமே அதை பர்ச்சேஸ் பண்ணவும் முடியல. நிறைய ஃபேஸ் இருக்காங்க, புதுசு புதுசாக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் மூலயமா நம்ம வந்து வாட்சை ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டா வந்து இந்த வாட்ச்லேயும் வந்து ப்ளூடூத் ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிங்க. அப்போ தான் வந்து வாட்ச் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அது வாட்ச் ஐடென்டிஃபை பண்ணோடனே ஜஸ்ட் வந்து அது வந்து பேர் ஆகிடும். பேர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து ப்ளூடூத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் காட்டும். பார்த்தீங்களா, ஹையர் 3.6 அப்படின்ட்டு HRY அப்படி வந்துட்டு காட்டும். அது பேர் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஆடியோ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் லோவான, ரொம்ப லோ தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே லோவான ஆடியோ தான் வந்து கேட்குது. ஸோ ஸ்பீக்கர் அவுட்புட் ஒரு 1.1 ஸ்டார் கொடுக்கலாம். அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்பீக்கர் அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் மைக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நம்ம மைக் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணேன். அதோட மைக் டெஸ்டிங் ரெக்கார்டட் ஆடியோ வந்து நான் உங்களுக்கு இது கூட அட்டாச் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் டைம்னு வரப்போ அதை நமக்கு சரியாக அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் சார்ஜ் போட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஏன்னா வந்து இந்தமாரி வாட்சஸ்லாம் எப்போ வந்து இதாகனே சொல்ல முடியாது. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.